ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு வந்த பெட் ஸ்டோரிஸில் த லையிங் ஷெஃபர்ட். ஒரு மலை பிரதேசத்துக்கு நடுவில் இருக்க ஒரு சின்ன வீட்டில் ஆண்டோ அப்படின்ற ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் ஸ்கூல் போயிட்டு எப்போவும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஆடு மேய்க்கிற வேலையும் சேர்த்து செய்வான். ஒவ்வொரு நாளும் ஆடு மேய்க்க போகிறப்பெல்லாம் ஆண்டோ ஊர் மக்களை ஏமாத்திட்டு இருந்தான். என்ன சொல்லி ஏமாத்திட்டு இருந்தான்னா, ஓநாய் வருது, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தான். ஊர் மக்கள் எல்லாமே அவன் உண்மையதான் சொல்றான் அப்படின்னு நம்பி அவனுக்கு உதவி பண்ணலான்னு ஓடி வருவாங்க. ஆனா அங்க பார்த்தா ஓநாயே இருக்காது. எல்லா தடவையும் ஊர் மக்கள் ஏமாந்து போயிருக்காங்க. அது ஆண்டோக்கு ஒரு வழக்கமாவே இருந்துச்சு. அவன் அதை பார்த்து ரொம்பவே சிரிப்பான். ஆனா ஒரு நாள் நிஜமாவே ஓநாய் வந்துருச்சு. அதை பார்த்த உடனே இவன் பயந்து ஓநாய் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சான். ஆனா ஊர் மக்கள் இவன் டெய்லியும் இப்படி சொல்லிதான் ஏமாத்திக்கிட்டு இருக்கான், அங்க ஒரு ஓநாயும் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி யாருமே அவனுக்கு உதவி பண்ண வரவே இல்லை. ஆனா அன்னைக்கு நிஜமாவே ஓநாய் வந்ததுனால அவனால தன்னோட ஆட்டுக்குட்டிங்களெல்லாம் காப்பாற்ற முடியல. நிறைய ஆட்டுக்குட்டிங்களை அந்த ஓநாய் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதனால ஆண்டோ அன்னைக்கு ரொம்பவே அழுதான். ஏன்னா நம்ம பொய் சொன்னதுனால நிறைய ஆட்டுக்குட்டிகள்லாம் இறந்து போச்சே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டான். அன்னில இருந்து ஆண்டோ இனிமே நம்ம பொய் சொல்லக்கூடாது, அதனால நிறைய விளைவு வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். ஸோ த லயன் ஷெஃபரோட மாரல் என்னன்னா, நோபடி பிலீவ்ஸ் அ லயர். நம்ம பொய் சொல்றதுனால உண்மையை சொல்ற பழக்கம் நம்ம கிட்ட இருந்தாலும், அந்த விஷயம் உண்மையாவே இருந்தாலும் யாரும் நம்மள நம்ப மாட்டாங்க. அதனால நீங்களும் பொய் சொல்ற சுச்சுவேஷன்ல இருந்தா ஒரு நிமிஷம் இந்த லயன் ஷெஃபரோட ஸ்டோரியை ஞாபகப்படுத்திக்கோங்க. இனிமே பொய் சொல்லக்கூடாது அப்படின்றத நீங்களும் பழக்கமாக்கிக்கோங்க. டெய்லி பெட் டைம் ஸ்டோரிஸ்க்கு கம் அண்ட் வாட்ச் வண்டர் பெட் ஸ்டோரிஸ்.